ஆண்டவர் திட்டம் பண்ணா அதை செய்து முடிப்பார். உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இப்படி திட்டத்தை தீட்டி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த திட்டத்தை நான் வச்சிருக்கேன், நீங்க உங்களுடைய சித்தத்தின் பிரகாரமா இது எனக்கு நிறைவேற்றி தாங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் அதை செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பேன் என்று சொல்லுகின்றார். ஏசாயா 46வது அதிகாரம் 11வது வசனத்திலே, உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கில் இருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்தில் இருந்தும் வரவழைக்கிறவராய் இருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். ஆண்டவர் 4 காரியங்களை இங்கே சொல்லுகிறார். சொன்னேன், நிறைவேற்றுவேன், திட்டம் பண்ணினேன், செய்து முடிப்பேன் என்று. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே இது யார் எனக்காக செய்து முடிப்பா அப்படின்னு காத்து கொண்டு இருப்பீர்களே, ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதற்கான காரியங்களை நான் கூட்டி வருவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் செய்து உனக்காக முடிப்பேன் என்று சொல்லுகிறார். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லுகின்ற ஆண்டவர் இந்த நாளிலும் கூட நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் அதை திட்டம் பண்ணினேன் என்று. நம்முடைய வாழ்க்கையிலே திட்டத்தை நாம எவ்வளவுதான் திட்டம் தீட்டினாலும் கடவுள் சில திட்டங்களை தீட்டி அதை செய்து முடிக்கின்றவராய் இருக்கின்றார். இன்றைக்கு எனக்காக யார் திட்டம் போடுவார் நீங்க யோசித்துக் கொண்டு இருப்பீர்களா? உங்க திட்டத்தை கடவுளிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் திட்டம் பண்ணினதை செய்து முடிக்கிறவராய் அழகாய் ஆண்டவர் அவருடைய கண்கள் நம்மை காணும். பிரியமானவர்களே, அழகாய் உங்களுடைய காரியங்கள் நிறைவேறுகிறதை பார்க்க முடியும். யோசேப்புடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்க. குழியில இருக்கான், அதுக்கப்புறம் விற்கப்படுகின்றான், அதுக்கப்புறம் செய்யாத குற்றத்திற்காக சிறையிலே போடப்படுகின்றான். இவை எல்லாவற்றிலும் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். யோசேப்பு செய்ததெல்லாம் வாய்த்தது. அப்போ சிறைச்சாலையில இருக்கிறவன் எப்படி பேலஸ்குள்ள போக முடியும்? ஃப்ரம் பிரிசன் டு பேலஸ், அந்த ஜேர்னியை யோசித்து பாருங்களேன். கொஞ்சம் கூட அவன் திட்டம் தீட்டி இருக்கவே ஒரு சான்ஸே இல்லை. ஆனா ஆண்டவர் திட்டம் பண்ணா அதை செய்து முடிப்பார். உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இப்படி திட்டத்தை தீட்டி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த திட்டத்தை நான் வச்சிருக்கேன், நீங்க உங்களுடைய சித்தத்தின் பிரகாரமா இது எனக்கு நிறைவேற்றி தாங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் அதை செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். இந்த ஒரு நம்பிக்கையோடு கூட தலைகளை தாழ்த்தி தேவனிடத்திலே நம்முடைய திட்டங்கள் எல்லாவற்றையும் அவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீங்க கர்த்தாவே சொன்னீங்க, நீங்க நிறைவேற்றுவேன்னு சொன்னீங்க, எங்களுக்காக திட்டம் பண்ணி வைத்திருக்கிறீங்க, அதை செய்து முடித்து நாங்கள் வெற்றி உள்ளவர்களாய் ஜெயம் உள்ளவர்களாய் மாற கர்த்தர் கிருபை செய்யும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.